சூப்பராக சொன்னீங்க. இப்போ அந்த ஏஎம்எல் ஏஐடிஎஸ் டிஃப்ரென்ஸும் சொல்லிட்டீங்க மேம். ஸோ இந்த 6 கோர்சஸுமே சேர்த்து உங்களுடைய ஒப்பீனியன் என்ன மேம்? ஃபியூச்சரிஸ்டிக்காக இப்போ பசங்களுக்கு படித்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் எந்த கோர்ஸ் சொல்வீங்க மேம்? கண்டிப்பாக ஏடிஎஸ் வந்து எப்போ டேட்டாங்கிறது வந்து கண்டிப்பாக உலகத்தில் வந்து இருந்து தான் இருக்கும். ஸோ அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி ஒன்று ப்ரெடிக்ட் பண்ண முடியுது, ஒரு ஒரு ஆபத்துலேருந்து நம்மளை காப்பாற்ற முடியுது அப்படின்னா அதை விட வேறு என்ன வேணும்? ஏன்னா நம்மளுக்கு லைஃப் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஆபத்துலேருந்து காப்பாற்றுற கை கொடுக்குற ஒரு ஆபத் பாண்டவா அநாத ரட்சகான்ற மாதிரி ஏஐடிஎஸ் இன்ஜினியர்ஸ்க்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. சில அப்ளிகேஷன்ஸ் பார்த்தேன் அப்படின்னா, சப்போஸ் ஒரு பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்கோயேன், அதுக்கு வந்து நாளைக்கு ஆச்சுன்னா நான் ட்ரை ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்சார் மூலமாக அது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுன்னு வச்சுக்கோ. நான் ரொம்ப காஞ்சி போயிடுவேன் நாளைக்கு, இன்றைக்கே தண்ணி விட்டுரு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் உனக்கு? அதுதான் அந்த இன்டெலிஜென்ட் சிஸ்டம்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஏஐடிஎஸ் நம்ம சொல்கிறோம். ஏன்னா அது கால்குலேட் பண்ணோம், எவ்வளோ ட்ரைனஸ் இருக்குது, எவ்வளோ வெட்னஸ் இருக்குது, இதுக்கு வந்து எவ்வளோ நாளில் இந்த ட்ரைனஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இல்லைன்னா அந்த 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 தண்ணி இருக்கிற தண்ணி பதம் வந்து என்னைக்கு வந்து ட்ரை ஆகும், எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ செகண்ட்ஸில் வந்து அது ட்ரை ஆகிடும், இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுறவங்க ஏஐடிஎஸ். ஸோ ஏஐடிஎஸ்ல இவங்க படிக்கிறது வந்து ஆக்சுவலாக நிறையா படிக்க வேண்டியிருக்கும், கோடிங்லாம் படிக்க வேண்டியிருக்கும். ஆனால் ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் இல்லாமல் மிஷினே எழுதுகிறோம். ஸோ இவங்க படிக்கிறாங்க, தெரிஞ்சு வச்சுக்கணும், அது முக்கியம்தான். ஆனால் இப்போ நிறைய ஏஐடிஎஸ்ல நிறைய ஜாப்ஸ் வந்து கிளீனிங் பண்ணுறது, டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது, கிளீனிங் பண்ணுறது, இந்த மாதிரி கண்டிஷன் பண்ணுறது, கோடிங் எழுதுறது, இதெல்லாம் வந்து மிஷினே முள்ள பண்ணிக்கிட்டே வருது. ஸோ அப்போ ஏஐடிஎஸ்க்கு வேலை இல்லாமல் போயிடுமா அப்படின்னு பார்த்தா, ஜென்ரலாகவே ஃப்யூச்சரில் மனுஷங்க வந்து இருக்கிற அப்ளிகேஷன்ஸை வச்சு எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ப்ராப்ளம்ஸை, அது யோசிக்கிறது வந்து நம்ம எதுக்கு எந்த ப்ராப்ளத்துக்கு அந்த கோட் எழுதணுங்கிறத டிசைட் பண்ணுறவங்க மனுஷங்க. நீ எனக்கு இதுதான் வேணும்னு சொன்னால் மெஷின் எழுதி கொடுக்கும், ஆனால் அது யோசிக்காது எதுக்கு வேணுங்கிறது. நம்ம தான் ரியல் லைஃப்பில் பார்க்குறோம் என்ன வேணுங்கிறது. ஸோ அந்த மாதிரி கோடிங் எழுதுகிறவங்களை தேட மாட்டாங்க, எந்த மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் சிஸ்டமை டெவலப் பண்ணுறாங்க, எந்த ப்ராப்ளம்க்கு வந்து சொல்யூஷன் கொடுக்க போகிறாங்க. இவங்க ஒரு டிசாஸ்டர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, கிளைமேட் இதை பார்த்து அதை கால்குலேட் பண்ணி, ஒரு சைக்ளோன் வருது, இல்லைன்னா ஒரு பூகம்பம் வருது, இல்லை ஏதோ ஒன்று சுனாமி மாதிரி வருது அப்படின்னா இதெல்லாம் கால்குலேஷன் தான். ஸோ இதை ப்ரெடிக்ட் பண்ணும்போது பூமியோட அதிர்வு எப்படி இருக்குது, ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் மூலமாக, சென்சர்ஸ் மூலமாக டேட்டாவை கலெக்ட் பண்ணி இது வந்து டிசிஷன் எடுக்கணும். ஓகே, இல்லைன்னா அலர்ட் கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் நடந்துடும், அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி நமக்கு அலர்ட் கொடுக்கறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். வந்து ஏஐடிஎஸ் வந்து பயங்கரமான ஸ்கோப் இருக்குது. ஆனால் இது சும்மாவே நம்ம படிச்சுட்டு சும்மாவே போனால் வேலை கொடுப்பாங்க அப்படின்னா முடியாது. யூ நீட் டு ஹாவ் சம் ஸ்கில்ஸ். ஸோ ஸ்கில்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் டெஃபினட்டாக தேவை. இது தாண்டி ரொம்ப முக்கியமான ஸ்கில் என்னென்னா க்யூரியாசிட்டி. அந்த ஹியூமன் பிஹேவியரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற க்யூரியாசிட்டி வேணும், க்ரியேட்டிவிட்டி வேணும், கண்டினியூஸ் லேர்னிங் மைண்ட் செட் வேணும், ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட் வேணும். இன்னொன்று பார்த்தா இந்த கோடிங் இதெல்லாம் படிக்கிறாங்களே, சாஃப்ட்வேர் நாலேஜில், அதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸில் அவங்க அதை அப்ளை பண்ணி அதுக்கான அவுட்புட்டை கற்றுக்கிட்டு பேட்டர்னை ரெக்கக்னைஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அவங்க தேவையான ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஏஐடிஎஸ் பீப்புள் டேட்டா வச்சு பண்ணும்போது ஹியூமன் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை அவங்களால கண்டுபிடிக்க முடியும். அது மிஸ் பண்ணுறத இது வந்து கேட்ச் பண்ணிடும். ஸோ அதனால் ஏஐடிஎஸ்க்கு பயங்கரமான ஸ்கோப் இருக்குது. உலகத்தில் ரொம்ப சார்ட் பண்ணுற ஒரு டிகிரி இது. இந்த இன்ஜினியர்ஸ் பயங்கரமான ஃப்யூச்சர் இருக்குது. ஆனால் நம்ம சும்மா படித்தோம், எக்ஸாம் எழுதினோம், மார்க் வந்தது அப்படின்னு சொன்னால் யூ கேனாட் பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் ஏஐடிஎஸ் இன்ஜினியர். யூ ஹவ் டு அப்ளை, யூ நீட் டு திங்க் எந்த ப்ராப்ளம்க்கு எந்த மாதிரி சொல்யூஷன் கொடுக்கலாம், எதை ப்ரெடிக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் உலகத்தில் அப்படிங்கிறதுலாம் இவங்க யோசிச்சு பண்ணாங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆல்ரெடி மெஷின் லேர்ன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி இவங்க சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம். ஆப்பா, இவ்வளோ வாஸ்டான ஒரு டிபார்ட்மெண்ட்டை வந்து ரொம்ப சுருக்கமாக எங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். நான் இதே நம்ம பசங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டெக்னாலஜி மூலயமா வளரும்னு நம்புவோம் மேம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஷியோர் மேம். பாய் மேம். பை பை.